ஹாய் ஹலோ வணக்கங்க. வன்னிமர குச்சி பரிகாரம் சொல்லுவேங்க. மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருந்தோம்னா இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லா மன அழுத்தம் குறைஞ்சிரும், கவலைகள் எல்லாம் தீரும். அதுக்கு வன்னி மரத்துலேருந்து இதே மாதிரி குச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 குச்சி எடுத்து முடிச்சு போட்டு கட்டி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு விளக்கில் இந்த குச்சி நெய்யில் முக்கி எடுத்து அது லைட்டாக தீபத்தில் காமிக்கும்போது அணைச்சிட்டு அதில் புகை வரும். இந்த புகை நீங்கள் மூக்குக்கிட்ட வச்சு நல்லா உறிஞ்சிக்கோங்க. என்ன வேண்டுதல் வேணுமோ நீங்கள் வேண்டிக்கோங்க. நான் ரொம்ப கவலைப்படுவேன், எனக்கு இந்த கவலைகள் எல்லாம் மாற்றி கொடுங்க, ரொம்ப சங்கடத்தில் இருக்கேன், நிவர்த்தி பண்ணி கொடுங்க. எந்த கடவுளை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கடவுளை நினச்சி நீங்கள் நல்லா ப்ரே பண்ணுங்கள், மனசால் ப்ரே பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு வாரத்தில் உங்களுக்கு அந்த மன அழுத்தம் எதனால் நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த வருத்தம் உங்களுக்கு நல்லா குறையும். கண்கூட பார்க்கலாம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இது ஒரு பெரியவா சொன்னது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நடக்குங்க. என் அனுபவத்தில் நான் சொல்லுவேங்க. எல்லா சங்கடங்களும் நீக்கி தரும். நல்லா மனசால் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த புகையை நல்லா இருந்துட்டு நீங்கள் ப்ரே பண்ணுங்க. வன்னி மரத்துக்கு அவ்வளோ பவருங்க. வன்னி மரம் சந்தனம் குங்குமம் வச்சு சுற்றி வருவாங்க. இது நிறைய கோவில்களில் வச்சுருப்பாங்க. இந்த மரத்தை ஒரு தெய்வீக மரங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என் பேஜ் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணி பாருங்கள், நிச்சயம் நடக்கும். ஃபாலோ மை பேஜ். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஒரு ஆன்மீக தகவல். வன்னிமர இலை கூட பாக்கெட்டில் வச்சுக்கலாங்க, பர்ஸில் வச்சுக்கலாம். பணம் நிறைய வரும், பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது. இன்றைக்கி நல்ல செல்வத்தோடு நீங்கள் இருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதுங்க. கவலைகள் அனைத்தும் தீருங்க. பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.